Hi friends, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம ஜுவல்லரி மேக்கிங் மெட்டீரியலோட ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போங்க. அதில் சில மெட்டீரியல்ஸ் வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன். இதில் கொஞ்சம் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நான் காமிச்சிருப்பேங்க. ஜுவல்லரி மேக்கிங்கில் இப்போ தான் சிஸ்டர் நான் உள்ளே வந்திருக்கேன். எனக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் எதுவுமே தெரியாது சிஸ்டர். மெட்டீரியல்ஸ் நேம் என்னென்னு கூட எனக்கு தெரியாது சிஸ்டர் அப்படின்றவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ. மெட்டீரியலோட நேம்ஸ் என்னென்னு அப்படின்ட்டு நம்ம டீட்டெயில்டாக சொல்லியிருப்போங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து இருக்குங்க. அதே போலவே சைஸ்மே நிறைய சைஸ் வந்து பீட்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. சரிங்களா? ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீட்ஸ் வந்து இது வந்து கிளாஸ் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜெல்லி பீட் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இது வந்து 8mm பீட். சரிங்களா? இதுலேயுமே 6mm 10mm அந்த மாதிரி நிறைய சைஸஸ் வந்து நமக்கு இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து 8mm பீட்ஸ் தாங்க யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் எல்லாமே போட்டிருப்போம். அந்த வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பீட்ஸுமே வந்து கிளாஸ் பீட்ஸ் மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குங்க. சரிங்களா? ஷேப் வந்து அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குங்க. இது போல் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் நிறைய சைஸஸ்லேயும் நமக்கு பீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க. இந்த பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஜுவல்லரி மேக் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுவோங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பீட்ஸ் எல்லாமே கோல்டன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய பீட்ஸ்க்கு இந்த பீட்ஸ் எல்லாமே இதுலேயுமே நமக்கு வந்து நிறைய சைஸஸ் வந்து இருக்குங்க. சரிங்களா? 2mm 4mm 8mm 6mm இந்த மாதிரி நிறைய சைஸஸில் வந்து இந்த பீட்ஸுமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸ் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்க முடியுங்க. இது வந்து நமக்கு கோல்டன் கலர்லேயும் இருக்குங்க. இது போல் சில்வர் கலர்லேயுமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு சில்வர் கலர் வேணுமா கோல்டன் கலர் வேணுமா எந்த சைஸஸில் வேணும் அப்படின்றதையுமே நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்க முடியுங்க. அது போலவே இந்த கோல்டன் கலர் பீட்ஸ்லேயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த பார்த்தீங்களா? இது போல் பீட்ஸ் எல்லாம் கூட இருக்குங்க. பீட்ஸ் வந்து நான் இன்றைக்கி தாங்க பார்த்தேன். இது போல் பீட்ஸ் வந்து பாருங்கள். மேலே அப்படியே பீடு இருக்குது. மேலே அப்படியே வந்து ஒரு ஐபின் ஷேப்பில் இருக்குங்க. இது சும்மா ட்ரை பண்ணலாமே, இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு வந்து பேர்ல் பீட்ஸ்லேயே நிறைய சைஸஸ் இருக்குங்க. இப்போ எப்படி கோல்டன் பீட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதே போலவே பேர்ல் பீட்ஸ்லேயுமே நிறைய சைஸஸ் வந்து நமக்கு இருக்குங்க. சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இது போல் பாருங்கள், சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே நமக்கு இந்த பேர்ல் பீட்ஸ்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான பீட்ஸ் வந்து பார்த்து வாங்கிக்க முடியுங்க. பேர்ல் கிறிஸ்டல் பீட்ஸ்லேயுமே நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. நான் வந்து இந்த கலர் தாங்க வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. பேர்ல் பீட்ஸ்லேயே லைட்டாகவும் டார்க்காகவும் 2 ஷேடில் வந்து பேர்ல் பீட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து குந்தன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதில் வந்து நமக்கு நிறைய ஹோல்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? எந்த ஹோல்ஸில் வேணாலும் நம்ம கியர் வயர் ஜம்ப்ரிங் எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜுவல்லரி வந்து செஞ்சுக்க முடியுங்க. இதனுடைய ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்ததுங்க. மற்ற பீட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த குந்தனோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது போல் லோரியல்ஸ் வந்து தேவைப்படுங்க. லோரியல்ஸ்லேயே வந்து நிறைய கலர்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. நான் வந்து பேர்ல் பீட்ஸ் இருக்கிற மாதிரி தான் நான் லோரியல்ஸ் வந்து வாங்கியிருக்கேங்க. இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க இருந்தது. இதுலேயுமே உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவையோ அந்த கலர்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. இது வந்து பேர்ல் பீட்ஸ்லேயே வந்து நமக்கு ஒரு செயின் மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு பீட்ஸ்க்கு அப்படியே கனெக்ட் ஆகி ஒரு செயின் மாதிரி இருக்குங்க. இதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி ஜுவல்லரிஸ் எல்லாமே நம்ம மேக் பண்ண முடியுங்க. இது வந்து நமக்கு மீட்டர் வைஸில் தாங்க கிடைக்கும். இப்போ ஒரு மீட்டர்னால் ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி இது மீட்டர் வைஸில் தாங்க நமக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம வாங்கிக்கலாம். வந்து டியூப்ங்க, கோல்டன் கலரில் இருக்கக்கூடிய டியூப்ங்க. இது சின்ன சைஸ்லேயுமே இருக்குது. நமக்கு இது போல் பெரிய சைஸஸ்லையுமே நமக்கு இது வந்து இருக்குங்க. நம்ம எந்த மாதிரி ஜுவல்லரி செய்ய போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த இது வந்து வாங்கிக்க முடியுங்க. இது வந்து நமக்கு சில்வர் கோல்டு அப்படின்ட்டு 2 கலர்ஸ்லேயுமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. நமக்கு தேவையான சைஸ் நமக்கு தேவையான கலர் வந்து நம்ம சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது போல் பென்டன்ட்ஸ் வந்து தேவைப்படுங்க. சரிங்களா? பென்டன்ட்னு எடுத்துக்கிட்டோம்னே நிறைய கலர்ஸ் வந்து இருக்குது. நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குங்க. நிறைய டைப்ஸ் இருக்குங்க. நமக்கு விருப்பமான பென்டன்ட் வந்து நம்ம செலெக்ஷன் பண்ணி வாங்கிக்க முடியுங்க. இது வந்து உங்களுடைய விருப்பம் தான். பென்டன்ட்லேயுமே பாருங்கள் 2 சைடு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்குங்க. சென்டரில் மட்டும் சிங்கிள் சைடு ஹோல்ஸ் இருக்கிற மாதிரியுமே இருக்குது. சரிங்களா? இதுவுமே வந்து உங்களுக்கு எந்த பென்டன்ட் தேவையோ டபுள் சைடு ஹோல் இருக்கக்கூடியது வேணுமா இல்லை சிங்கிள் ஹோல் இருக்கக்கூடியது வேணுமா அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கணுங்க.
இது எல்லாமே வந்து பாருங்கள் குட்டி குட்டி சாம் டைப்பில் இருக்குங்க. இதெல்லாமே நம்ம ஸ்பேசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரி செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி இந்த டைப் யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு ஜுவல்லரி மேக் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என் ஸ்க்ரீனில் தர்றேங்க, செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஸ்பேசர் அப்படின்னு தாங்க சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடியது தாங்க. இதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குங்க. சைஸஸ்மே சின்ன சைஸஸ்லேருந்து பெரிய சைஸஸ் வரைக்குமே இருக்குங்க. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி ஜுவல்லரி மேக் பண்ணும்போது ரொம்பவே யூனிக்காகவும் சூப்பராகவும் இருக்குங்க இந்த ஜுவல்லரி எல்லாமே. இதில் பாருங்கள் மயில் டிசைனில் நிறைய இது போல் நிறைய டிசைன்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. அது போல் சில்வர் கோல்டுன்ட்டும் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ அந்த டிசைன் வந்து நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதில் பாருங்கள் பட்டர்ஃப்ளை டைப்பில் இருக்குங்க. இது போல் நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு இருக்குங்க. இது வந்து கிராம் கணக்கில் தாங்க நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஒரு 10 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 10 கிராமுக்கு ஏற்ற ரேட். அது போல் இந்த மாதிரி இந்த ஸ்பேசர், இந்த குட்டி சாம் டைப்ஸில் இருக்கக்கூடியது, இது எல்லாமே வந்து நமக்கு கிராம் வைஸாக தான் நம்ம வாங்கிக்க முடியும். சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் கோல்டன் கலர்லேயும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இது போல் சில்வர் கலர்லேயும் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்களா? நீங்கள் எந்த கலர் பென்டன்ட் அப்புறம் கேர் வயர்லாம் எந்த கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். சரிங்களா? இங்கே பாருங்கள் குட்டியாக ஒரு எலிஃபெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது நமக்கு பீட் டைப்பில் தாங்க இருக்கும். நம்ம அப்படியே கேர் வயரில் வந்து கோத்துக்கிற மாதிரி தாங்க இருக்கும். இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாக ஜுவல்லரிலாம் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னாவெல்லாம் நமக்கு இது போல் லக்ஷ்மி காயின்ஸு, லக்ஷ்மி பென்டன்ட் இது போல் குட்டி சைஸ்லாம் நமக்கு கிடைக்குங்க. அது எல்லாமே நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஜுவல்லரி செய்யும்போது நம்ம அதெல்லாமே யூஸ் பண்ணி செஞ்சுக்க முடியுங்க. இது வந்து பீட்ஸ் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீட்ஸ் கேப்புமே வந்து நிறைய சைஸஸ்லேயும் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. கலர்ஸ்மே வந்து சில்வர் கோல்டு அப்படின்ட்டு நமக்கு கலர்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குங்க. சரிங்களா? இது எல்லாமே ஸ்பேசர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது வந்து நிறைய டிசைன் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் நமக்கு கிடைக்குங்க. நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்து வாங்கிக்க முடியுங்க. இது பாருங்கள், இது வந்துட்டு நம்ம கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனெக்டர் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு 3 லேயர் 4 லேயர் 5 லேயர் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஜுவல்லரி வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த கனெக்டர்ஸ் வந்து நமக்கு யூஸ் ஆகுங்க. இதுலேயுமே பாருங்கள் நான் 4 கனெக்டர்ஸ் வச்சுருக்கேன், 5 கனெக்டர்ஸ் இருக்குது. இது போல் 3 கனெக்டர்ஸுமே நமக்கு இருக்குங்க. இதுலேயே சமோசா கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கனெக்டர்ஸ் வந்து எனக்கு கிடைக்கலங்க. அந்த கனெக்டருமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரி வந்து செய்ய முடியுங்க. வந்து பாருங்கள் நம்ம இயரிங் வந்து செய்யக்கூடியதுங்க. சரிங்களா? இயரிங்கோட தான் நமக்கு அப்படியே இருக்கும். சரிங்களா? பின்னாடி வந்து நம்ம இயரிங்கோட இது மட்டும் பட்டன் மட்டும் போட்டுக்கிட்டோன்னா போதுங்க. கீழே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன தேவையோ அதெல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நீங்கள் எந்த ஜுவல்லரி வந்து செய்ய போகிறீங்களோ அந்த ஜுவல்லரி கலர்ஸில் இருக்கக்கூடிய பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பென்டன்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பென்டன்ட்டுக்கு ஏற்றது போலேயே இயரிங் வந்து செலெக்ஷன் பண்ணணும். சரிங்களா? இப்போ பென்டன்ட்டில் எந்த டிசைன்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் இந்த இயரிங்கோடதும் நீங்கள் வந்து செலெக்ஷன் பண்ண முடியுங்க. இது வந்து நம்ம ஸ்டட் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயரிங் நம்ம செய்கிறோம் அப்படின்னா இயரிங்க்கு பின்னாடி நம்ம இது வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இது வந்து இதை விட பெரிய சைஸுமே இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தாங்க வாங்கியிருக்கேன். இது வந்து நமக்கு சில்வர் கோல்டு அப்படின்ட்டு 2 கலர்ஸ்லேயுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து நமக்கு கிராம் கணக்கில் தான் வாங்க முடியும். சரிங்களா? ஒரு 10 கிராம் 20 கிராம் இந்த மாதிரி கிராம் கணக்கில் தான் நம்ம வந்து இந்த பொருள் வந்து வாங்க முடியுங்க. அதுக்கப்புறம் இந்த இயரிங் வந்து செய்யும்போது நமக்கு பின்னாடி வந்து இது போல் ஒரு லப்பர் மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த பட்டன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? பின்னாடி வந்து இந்த பட்டன் வந்து போட்டுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுங்க. இதுலேயுமே வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ்னு வந்து கிடைக்குங்க. இது வந்து நம்ம பேக் ரோப் சொல்லுவோம் இல்லைங்களா? இது வந்து பேக் ரோப்புங்க. நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு இதுவே ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பேக் ரோப் வந்து நமக்கு தேவைப்படுங்க. இது பாருங்கள், இது போல் சென்டரில் வந்து பீட் கொடுத்துருப்பாங்க நமக்கு இது போல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இதுவே வந்து சில்வர் கோல்டு அப்படின்ற கலர்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. நான் வந்து கோல்டன் கலர் தான் வாங்கியிருக்கேன். இதுலேயே சில்வர் கலர் வேணும் அப்படின்னாலும் நம்ம வாங்கிக்கலாங்க. இது வந்து ஹெட் பின்னுங்க. சரிங்களா? ஹெட் பின்மே வந்து நமக்கு சில்வர் கோல்டு அப்படின்ட்டு 2 கலர்ஸ்லேயுமே கிடைக்கும். இதுவுமே நம்ம வந்து கிராம் கணக்கில் தாங்க வாங்கிக்க முடியும். ஹெட் பின் அப்படின்றது மேலே ஹெட் வந்து ஒரு ட்ராப் ஷேப்பில் இருக்கும். சரிங்களா? ஹெட் பின் வேறு ஐ பின் வேறு. ஹெட் பின்னையும் ஐ பின்னையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து ஐ பின். சரிங்களா? ஐ பின் அப்படின்றது ரவுண்டாக ஒரு ஐ ஷேப்பில் இருக்கக்கூடியது தான் ஐ பின். சரிங்களா? இந்த ஐ பின் வந்து நமக்கு 2 கலர்ஸ்லேயும் கிடைக்கும். சரிங்களா? சில்வர் கோல்டு அப்படின்ட்டு 2 கலர்ஸ்லேயுமே வந்து கிடைக்குங்க. நான் இப்போ உங்களுக்கு 2 கலர்ஸுமே காட்டியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ஜம்ப்ரிங்க. சரிங்களா? ஜம்ப்ரிங் வந்து சில்வர் கோல்டு அப்படின்ட்டு நமக்கு 2 கலர்ஸ்லேயுமே வந்து கிடைக்கும். இப்போ நான் 2 கலருமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுவுமே வந்து நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தாங்க.
இந்த இது வந்து நமக்கு கிராம் கணக்கில் தாங்க கிடைக்கும். இந்த ஜம்ப் ரிங்கு, இந்த ஹெட் பின்னு, ஐ பின் இந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு வந்து கிராம் கணக்கில் தான் நம்ம வாங்கிக்க முடியும். சரிங்களா? இது வந்து ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபிஷ் ஹூக் அப்படின்னு சொல்லுவோம். இது சில்வர் கோல்டு அப்படின்ட்டு நமக்கு 2 கலர்ஸ்லையுமே வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஹூக்லேயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஹூக் வந்து இருக்குங்க. அதை நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாங்க. ஜுவல்லரி மேக்கிங்க்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஹூக் வந்து இது தாங்க. இது வந்து நமக்கு பாருங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணி போட்டுக்கிற மாதிரியும் இந்த ஹூக் வந்து இருக்குங்க. இந்த ஹூக்குமே வந்து நமக்கு சில்வர் கோல்டு அப்படின்ட்டு 2 கலர்லையுமே நமக்கு கிடைக்குங்க. இது வந்து நமக்கு பீஸ் ரேட்டில் தாங்க கிடைக்கும். ஒரு பீஸ் இப்போ 5 ரூபா, ஒரு பீஸ் இப்போ 7 ரூபா, இந்த மாதிரி பீஸ் ரேட்டில் தான் இது நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இது வந்து எஸ் ஹூக் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஹூக் வந்து நமக்கு சில்வர் கோல்டு 2 கலர்ஸ்லையுமே அதுவும் நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குங்க. நம்ம வந்து வாங்கிக்க முடியுங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணி போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செயினுங்க. இது ஹூக் செயின் 2மே நமக்கு அட்டாச்சாக இருக்குங்க. சரிங்களா? இது வந்து இப்போ நீங்கள் ஜுவல்லரி செய்கிறீங்க, அட்ஜஸ்டபிள் செஞ்சு போட்டுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து வாங்கிக்கலாங்க. ஜம்ப்ரிங் எல்லாம் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகிருந்தால் எப்படி இருக்குங்க, அது போல தாங்க இருக்கும். இது வந்து நம்ம அட்ஜஸ்டபிள் செஞ்சு போட்டுக்கிறதுக்கு இது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நம்ம இயரிங் செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹூக்குங்க. இது சில்வர் கோல்டு காப்பர் அப்படின்ற கலர்ஸில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. நான் இப்போ சில்வர் கோல்டு இந்த 2 கலர்ஸுமே இப்போ உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேங்க. இந்த ஹூக்லேயுமே வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹூக்குமே இருக்குங்க. அந்த ஹூக் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹூக் யூஸ் பண்ணியுமே நம்ம இயரிங் வந்து செஞ்சுக்க முடியுங்க. இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஹூக் வந்து ஒரு குக்கி டைப்பில் இருக்கும். சரிங்களா? இது வந்து கியர் லாக்குங்க. கியர் லாக் வந்து நமக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் ரொம்பவே முக்கியங்க. இந்த கியர் லாக் வந்து நமக்கு சில்வர் கோல்டு 2 கலர்ஸ்லையுமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. சிலர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, சிஸ்டர் இது போல் பீட்ஸும் கியர் லாக்கும் ஒன்றா, 2மே சேமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. கியர் லாக் அப்படின்றது வேறு, கோல்டன் கலர் பீட், சுகர் பீட் அப்படின்றதெல்லாம் வேறு. சரிங்களா? கியர் லாக்கும் பீட்ஸும் ஒன்று கிடையாது. ஆனால் கியர் லாக் வந்து பீட் டைப்பில் இருக்கும், பட் ஆனால் பீட் கிடையாது. சரிங்களா? நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ நான் உங்களுக்கு 2மே சாம்பிளுக்கு காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா? இதை கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கியர் லாக் அப்படின்றது சின்னதாக இருக்கும், பீட் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக. சரிங்களா? இது வந்து B7000 க்ளூங்க. இதுவுமே நம்ம வந்து இயரிங்லாம் அந்த இயரிங்ஸ் ஸ்டட் வந்து காமிச்சிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து நமக்கு கம் போட்டு ஒட்டுவோம். அதுக்கு வந்து நமக்கு B7000 க்ளூ வந்து நமக்கு தேவைப்படுங்க. இந்த க்ளூ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம இயரிங் மேக் பண்ணிக்க முடியுங்க. மற்ற எந்த இதை உங்களுக்கு ஒட்டணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாலுமே நம்ம இந்த B7000 க்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்தது நமக்கு ரொம்ப முக்கியமான ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கியர் வயர் தாங்க. சரிங்களா? கியர் வயர் பாருங்கள், சில்வர் கோல்டு நமக்கு 2 கலர்ஸ்லையுமே வந்து கிடைக்குங்க. நீங்கள் சில்வர் கலர் கியர் வயர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய ஆக்சசரிஸ் எல்லாமே சில்வரில் இருக்கணும். கோல்டன் கலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய கியர் லாக்லேருந்து அந்த ஸ்பேசர்லேருந்து எல்லாமே வந்து நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ சிலர் வந்து என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சிஸ்டர் கேஜ் வயரும் கியர் வயரும் ஒன்றான்னு சொல்லி கேட்குறீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. கியர் வயர் அப்படின்றது வேறு, கேஜ் வயர் அப்படின்றது வேறு. இது நான் எப்படி சிஸ்டர் கண்டுபிடிக்கிறது? 2மே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் சிஸ்டர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கியர் வயரில் சைஸஸ் இருக்காது, கேஜ் வயரில் சைஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். கியர் வயரில் சைஸஸ் கிடையாது, கேஜ் வயரில் சைஸஸ் இருக்குது. சரிங்களா? நமக்கு தேவையான டூல்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்த்துடலாங்க. இது வந்து கட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் கட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட்டர் வந்து நமக்கு தேவைப்படுங்க. இது வந்து ஃப்ளாட் நோஸ் பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏதாச்சும் வளைக்கணும் அப்படின்னா இது நமக்கு தேவைப்படுங்க. இதுவுமே கட்டர் தாங்க. இது ஹெவி கட்டர், கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. நம்ம அந்த சின்ன கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ண முடியாததை இந்த ஹெவி கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்க முடியுங்க. இது வந்து ரவுண்ட் நோஸ் பிளேயர். சரிங்களா? இப்போ ஒரு வளைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு வேணும் அப்படின்றப்ப இந்த ரவுண்ட் நோஸ் பிளேயர் யூஸ் பண்ணி நம்ம வளைச்சிக்க முடியுங்க. இதுவுமே நம்ம பிளேயர் அப்படின்னு தாங்க சொல்வோம். இதுவுமே நம்ம ஒரு பொருள் வந்து வளைக்கிறதுக்கு நமக்கு இது வந்து தேவைப்படுங்க. அதுக்கப்புறம் இந்த டூல்ஸ் நமக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, நம்ம எதுலையாச்சும் ஹோல்ஸ் போடணும், அதாவது ஒரு ஓட்டை போடணும் அப்படின்றப்ப நமக்கு இந்த டூல்ஸ் வந்து ரொம்பவே தேவைப்படுங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு இடத்துல வந்து ஹோல் வந்து நம்மளால் போட்டுற முடியுங்க. இப்போ நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மட்டும்தாங்க. இதுலேயுமே நம்ம எல்லா டூல்ஸுமே ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய 3 டூல்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு கட்டர் வந்து தேவைப்படும். சரிங்களா? இந்த கட்டர் வந்து நமக்கு
ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ளையர் தேவைப்படும் சரிங்களா. இந்த ப்ளையரும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் நோஸ் ப்ளையர் சரிங்களா. இந்த 3 டூல்ஸ் மட்டும் இருந்தாலே நமக்கு போதுமானது. இதை மட்டுமே யூஸ் பண்ணியே நம்ம ஜுவல்லரிஸ் எல்லாமே செஞ்சுக்க முடியும் சரிங்களா. இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி மேக்கிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்றது ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோங்க. அதனுடைய நேம் எல்லாம் என்ன, அது கிராம் வைஸில் கிடைக்குமா, மீட்டர் வைஸில் கிடைக்குமா, சில்வர் கோல்ட் கலர்ஸில் அவைலபிளாக இருக்குமா, டூல்ஸ் எல்லாம் என்னென்ன, அதனுடைய பேரெல்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாமே இன்றைக்கி நம்ம ரொம்பவே டீட்டெயில்டாக பார்த்தோங்க. பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ஜுவல்லரி மேக்கிங்கில் எனக்கு எதுவுமே தெரியாது சிஸ்டர் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.